வணக்கம் and welcome to Nit's Cookery channel. New Year and Christmas special episode. ஆல்ரெடி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட் ஒன்று போட்டாச்சு. பட் ஸ்டில் ரொம்ப நெருக்கத்தில் ரெண்டும் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் எபிசோட்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஒரு ஸ்பெயின் நாட்டு டிஷ் சூரோஸ். இது ஒரு ஸ்நாக்காக சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற அதாவது நான் சில ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அந்த தீம் பார்க்கெல்லாம் போனோன்னா அங்கே குளிராக இருக்கும் இல்லைங்களா, சுட சுட இதை சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட்டரை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக, இன்னரில் வந்து ஒரு நல்ல ஒரு கேக் டேஸ்ட்டில், அதுவும் ஹாட் சாக்லேட் சாஸ் கொடுப்பாங்க. அதில் டிப் பண்ணி சாப்பிட ஹெவன்லியாக இருக்கும். பட் அடிக்கடி சாப்பிடக்கூடாது, ஹை கேலரி. குழந்தைங்களுக்கு வேணால் நம்ம கொடுக்கலாம். ஸோ ரொம்ப டெலிஷியஸான ஒரு நல்ல ஸ்நாக் சூரோஸ். நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப எக்கனாமிக்கல் கூட. சும்மா ஒரு கப் ஆஃப் மைதா, ஒரு எக்கு, ஒரு 2 ஸ்பூன் பட்டர் இருந்தால் நம்ம அழகாக பண்ணிட்டு போயிடலாம். பட் இதே நீங்கள் ஒரு கஃபேல போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா 400 ருபீஸ் கிட்ட பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக சூரோஸ் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம ஸ்பானிஷ் மெக்சிகன் டெசர்ட்டான சூரோஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைனா மைதா. ஓகே, நான் அந்த மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, 240 ml, அதில் 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதிலையே 1/4 கப்பு அன்சால்ட்டட் பட்டர், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு எக், 2 கூட போட்டுக்கலாம், நான் 1 தான் போட போகிறேன். சரிங்களா? ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். எல்லா ஸ்வீட்லேயும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். உங்களுக்கே தெரியும், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வெனிலா எசன்ஸ், எக்கு சேர்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்க ஒரு 1½ டீஸ்பூன். அப்புறம் திஸ் இஸ் சினமன் சுகர். இதெல்லாம் தேடி நீங்கள் அலையவே வேணாம். ஜஸ்ட் 1/2 கப் கிரானியூல்டு சுகர் இருக்கு இல்லையா, சுகர் ரொம்ப பெரிய கிரானியூலாக இருந்தால் கொஞ்சம் மிக்சியில் பல்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டை இருக்கு இல்லையா, சினமன், அதை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி, இந்த டீ வடிகட்டி இருக்கு பாருங்கள், அதில் நல்லா சலிச்சுக்குங்க. ஃபைன் பவுடராக இருக்கணும். 1/2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு இப்படியே நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போடணும். ஸோ இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு இதே கப்பில் தாங்க நான் வந்து மைதா மெஷர் பண்ணேன். அதே கப்பில் 1 கப் மைதா எடுத்திருந்தேன், 1 கப் ஆஃப் வாட்டர். அது நல்லா சூடாகட்டும். ஸோ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் சொல்லியிருந்தேன், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் ஒரு 1/4 கப்பு அன்சால்ட்டட் பட்டர். இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு, பட்டரெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மெதுவாக எடுத்து வச்ச ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைனா மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோவாக வைங்க இப்போதைக்கு. அப்புறம் நல்லா லம்ஸ் எல்லாம் கட்டியெல்லாம் தட்டாமல் நல்ல ஒரு டோவாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? இதில் என்ன சேலஞ்சுனால் அந்த கட்டி வராமல் இருக்கணும். இப்படி நீங்கள் மசிச்சு விட்டு அதை இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாமல் வந்துடும். இது பாருங்கள், இதுலேருந்து உருண்டு திரண்டு இப்படியே ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, கட்டி இல்லாமல். இப்படி உருண்டு திரண்டு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் வச்சு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், அழகாக ஒட்டாமல் வந்துடணும். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். ரொம்ப ஐஸ் மாதிரி ஆக தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆற விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு எக்கு, நான் தான் சொன்னேனே 2 எக் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், நான் 1 தான் போடுறேன். ப்ளஸ் வெனிலா எசன்ஸ் 1½ டீஸ்பூன். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணோம், ஏன்னா இது ஒரு லைட்டான ஹீட் இருக்குது மாவில். முட்டை வெந்து போயிடக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் அது நல்லா அதோட கம்பைன் ஆகும். நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சாலும் இது இந்த கம்பைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் டோவாக வந்துருச்சு. ஒட்டாமல் கொள்ளாமல் இப்படி வரணும், சாஃப்ட் டோவாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இதோ நம்ம டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு அல்டிமேட்டாக தேவையான ஒரே ஒரு ஃபேன்சியான பொருள் இதுதான், ஸ்டார் நோசல்பாங்க.
எல்லா பேக்கிங் ஷாப் இப்போ எல்லா பாத்திர கடையில் கூட விற்கிது. 30 ருபீஸ் தான், ரொம்பலாம் ப்ரைஸ் இல்லை. இது ஒரு பிளாஸ்டிக் கவரில் கார்னரில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை அங்கே ப்ளேஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டார் நோசல் வெளியே வர அளவுக்கு எண்டில் கட் பண்ணிட்டு இப்படி வைங்க. அப்புறம் இது ஒரு நல்ல லாங் கிளாஸ். இப்போது இந்த மாவை கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு வார்மாக இருக்குது. இப்போ கூட லைட்டாக சூடு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ லெங்க்த்து உங்களுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு பட்டர் பேப்பரில் நான் போடுறேன். பாஷ்மெண்ட் பேப்பர் வாங்க. நம்ம மாவு பக்குவம் பர்ஃபெக்டாக இருக்கனால தான் இப்படி அழகாக வருது. ஸோ இதோ நம்ம சுரோஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு வெளியில் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. லோ டு மீடியம் வைங்க. வச்சுட்டு நம்ம சுரோஸ் இது நம்ம ஒன்றும் கட்டாயெல்லாம் போகாது, பயப்பட வேணாம். நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டைரெக்டாகவே அப்படியே பைப்பிங் பேக் வச்சு அப்படியே பிழிஞ்சு விடுவாங்க. இதை நம்மெல்லாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணாதனால எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை. எஸ்பெஷலி இந்த ஜிம்முக்கு போகிற பசங்களாம் வீட்டில் இருந்தால் நம்ம ஒரு ஒன்றுமே இன்னோவேட்டிவாக பண்ணவே முடியாது. அவங்க ஆயில் ஃப்ரை அது இதுன்னு சொல்லி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இந்த கலர் லைட்டாக மாறிட்டு வருது. நீங்கள் நினைப்பீங்க இது போட்ட உடனே சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், இது கொஞ்சம் நின்று வேகும் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி டைப்பு ஒரு 4-5 மினிட்ஸ் கண்டிப்பாக ஃப்ரை ஆகிறதுக்காகும். ஏன்னா உள்ளே மாவு இருக்குது, வெளியில் கிறிஸ்பாக இருக்கணும், உள்ளே மாவு வேகணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே பாருங்கள், அப்போ நான் போட்டே 5 மினிட்ஸ் இருக்கும். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற பக்கம் இதுவாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது வந்து பேர்னும் ஆகிடக்கூடாது, கண்டிப்பாக உள்ளே நல்லா வேகவும் வேணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துருச்சு, நீங்களே பார்க்குறீங்க. சில இடம் ஒயிட்டாக இருக்கும், அதை பெரட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்களா, கலர் கரெக்டாக கோல்டன் கலர் அச்சீவ் ஆகிடுச்சு. ரொம்ப க்ரௌடடாகவும் போடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. பெரிய கடாய் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், அப்போவுமே ஒரு 4 அந்த மாதிரி தான் போட முடியுது. நம்ம செகண்ட் பேட்ச்சு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், சுத்தமாக ஆறுனா ஒட்டாது, அதுதான் சரிங்களா? இந்த சினமன் சுகர் இருக்கு இல்லையா, இந்த கோட் பண்ணி வைக்கணும். சினமன் சுகரில் ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது பண்ணக்கூடாது, ஏன்னா சுகர் மெல்ட் ஆகிடும். இப்போ இது ரொம்ப மைல்டாக ஹீட்டாக இருக்குது, சுத்தமாக ஆறுனாலும் ஒட்டாது, அதோட கம்பைன் ஆகாது. அதுதான் இதுதான் இதோட ஃப்ளேவரே. இந்த சினமன் சுகர் ப்ளஸ் குழந்தைங்கன்னா சாக்லேட் சாஸ். இதுவும் நம்ம செகண்ட் லாட்டும் சூப்பராக பாருங்கள், கலர் டெக்ஸ்சர்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சத்தம் கேட்டிங்களா? அதுதான் வெளியே ஹார்டாக இருக்கும், ஐ மீன் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோ நம்ம ஃபைனல் பேட்ச் ஆஃப் சுரோஸும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருந்தது, ஆனால் இது ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்க ஃப்ரை ஆகிறதுக்கு. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஹையில் போட்டு உடனே எடுத்தால் சரியாக வராது, ஓகேங்களா? ஏன்னா அதில் எக் இருக்குது, மைதா இருக்குது, அதெல்லாம் வந்து பக்குவமாக ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். ஸோ இதோ ஸ்பானிஷ் டெசர்ட் சுரோஸ் சூப்பராக நம்ம வீட்லேயே நம்ம கிச்சன்லேயே பண்ணுறதுக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? ஸோ சூப்பர் டெலிஷியஸான இந்த சுரோஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், சினமன் சுகர் கோட் பண்ணியிருக்கேன். அதை சாக்லேட் கனாஷ்னா சாக்லேட் சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். மை காட், சூப்பராக இருக்குங்க. அது பாருங்கள், வெளியில் அந்த கிறிஸ்பினஸ், உள்ள அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக
நீங்கள் எல்லோரும் இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு உங்கள் பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெரி டெலிஷியஸ் ஸ்பானிஷ் டிஷ் சுரோஸ் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.